மாற்றம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு மாற்றம் கிடைச்சிருச்சு. அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 6 மாதம் முன்னாடி சொல்லிட்டோம், இதுதான் ரிசல்ட்னு சொல்லியாச்சு, புதிய ஆட்சி தான் சொல்லியாச்சு, பெரும்பான்மையே வராதுன்னு அடித்து சொல்லியாச்சு. 100% பெரும்பான்மை வராதுன்னு சொல்லியாச்சு. எல்லாருமே பெரும்பான்மை வரும்னு தான் தமிழ்நாடே பேசிச்சு. புதிய ஆட்சி தான் வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் கூட்டணியை பற்றி நிறைய பேசியிருந்தோம். கூட்டணியோடு வரும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி கூட்டணியோட ஆட்சி அமைச்சு. இஎம்ஐ பற்றி சொல்லியிருந்தீங்க. அதுவும் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு இஎம்ஐ அதிகமாக கட்ட போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சிம்ம ராசி தவிர்த்து இன்னும் மற்ற எந்தெந்த ராசிகளுக்கு பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும்? தமிழ் லாஜிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சத்யபிரியா பாலசுப்ரமணியம். இன்னைக்கு நாம சந்திக்க போற நபர் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெண்டிங் அஸ்ட்ராலஜர் விஜய் டிவி சிம்ம ராசி ஸ்ரீபதி அவர்களை தான் நான் இன்னைக்கு இன்டர்வியூ பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் அவரை பத்தி தெரிஞ்சுக்கிற போதே அவர் பயங்கர ட்ரெண்டிங்கான அஸ்ட்ராலஜர்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா இஎம்ஐ பயங்கரமான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். தமிழ்ராஜ் நேயர் அனைவருக்கும் அன்புக்குரிய ஸ்ரீபதியின் அன்பான வணக்கங்களும் நல்வாழ்த்துக்கு. இந்த வருஷம் பார்க்கக்கூடிய அனைவருக்கும் நல்லதாகவே இருக்க இறைவனை வேண்டிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏகப்பட்ட பேர் வாழ்த்துக்கள் நிறைய தெரிவிச்சிருந்தீங்க. இந்த சிம்மராசியை பற்றி நம்ம விஜய் டிவியில் பேசினது இந்த 2025-26 ஃபர்ஸ்ட் வீடியோவில் நாம தான் இந்த இஎம்ஐ பற்றி பேசணும். யாருக்கு இஎம்ஐ முடியாது? சிம்மத்துக்கு சார். சிம்மம் தான். இன்னும் எவ்வளவோ இருக்கு. சத்தியமா இப்பதான் ஆரம்பிச்சேன். ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில வந்து தயவு செய்துன என் பொண்டாட்டி வேற வந்திருக்கு, இப்படியே கிளம்பிடு ஐயா. பயப்படுறதுக்குள்ள ஒண்ணு இல்லை, பயம் இல்லையா, இது மன உளைச்சலுக்கையா. அதுக்கப்புறம் நான் எந்த வீட்டுக்கு போனாலும், கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி, எந்த நிகழ்ச்சி போனாலும் சரி, கோயில் கும்பாபிஷேகத்துக்கே போனாலும் சரி, போகிற இடத்துலையும் எங்கோ பார்த்துருக்கோங்கிற வார்த்தை நம்ம டிவியில் பார்த்து தான் கேட்டிருக்கீங்க. நான் லைவாகவே டெய்லி ஒரு 4 பேர் சொல்லிடுவாங்க. அப்புறம் நான் டக்குன்னு மறந்துடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் சிம்மராசியான்னு கேட்பேன், அவங்க ஆமாம்பாங்க. அப்புறம் தான் சொல்ல, நான் வேறு யாரும் இல்லை, நான் தான் உங்கள் இஎம்ஐ பற்றி பேசுகிறேன்னு சொன்னாங்க. ஐயோ நீங்கள் தானே அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது நீங்கள் சூப்பராக இருக்கும். இது மூலிமா எனக்கு தெரிஞ்சு நான் சந்தித்த நபர்களே இது வரைக்கும் ஒரு 5000 பேர் பார்க்குறோம் சிம்மராசிக்கார மட்டும். அது ஒவ்வொரு வீட்லேயுமே ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு சிம்மராசி அப்படிங்கிறது ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்களோட ஆளுமை எப்போவுமே பயங்கரமாக இருக்கும். அது எப்போவுமே சிங்கம் தாங்கிற மாதிரி அந்த சிம்மராசிக்குன்னு ஒரு தனி இருக்குது. இப்போ எல்லாருமே சிம்மராசி ஸ்ரீபதிட்டே இருக்காங்க. என் பேரே இப்போ விஜய் டிவி சிம்மராசி ஸ்ரீபதியாக மக்கள் மாற்றிட்டாங்க. அதோட அப்படியே பயணிச்சிட்ருக்கோம். இந்த நிகழ்வில் உங்கள் எல்லாத்தையும் பார்க்கறதையும் பேசுறதையும் பெருமையாக நினைக்கிறேன். உங்கள் ஒவ்வொருத்தரோட வாழ்த்துக்கள் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் ஜோதிட சொந்தங்கள் அனைவரையும் மேலும் மேலும் வளர்ச்சி பாதையை கொண்டு போயிட்டுருக்கு. அடுத்தது என்னங்கிறது ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்கிறதா இருக்கேன். வாங்க பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷம் சார். இஎம்ஐ பற்றி சொல்லியிருந்தீங்க. அதுவும் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு இஎம்ஐ அதிகமாக கட்ட போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சிம்ம ராசி தவிர்த்து இன்னும் மற்ற எந்தெந்த ராசிகளுக்கு பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும்? அதாவது இப்போ குரு பயிற்சி தான் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொருத்தருக்கும் மாற்றத்தை கொடுக்கும். அதாவது பணம் எல்லாத்துக்குமே வரும், எல்லாருக்குமே போகும். இது காமன். இதில் எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நம்ம மட்டும் வசதியே இல்லாமல் இருக்கோம், நம்மளுக்கு மட்டும் பணம், அவங்களுக்கு மட்டும் பணம் வந்துகிட்டே இருக்கு, முதலாளி மட்டும் டெவலப் ஆகிட்டே இருக்காரு, நாமளும் அப்படியே இருக்குங்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. ஆனால் இந்த குரு அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம எல்லாத்தையுமே இயக்குறாரு. வருஷம் இந்த குரு பயிற்சின்னு ஒன்று வரும். அந்த குரு பயிற்சி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ராசியாக நகர்ந்துகிட்டே இருப்பார் குரு. மேசத்துலேருந்து மீன வரை 12 ராசிகள். அதில் மேச ராசியில் இருப்பார், ஒரு வருஷம் ரிஷப ராசியில் இருப்பார். இப்போ கடைசியாக மிதுன ராசியில் இருந்தார். குரு பயிற்சியாகி கடக ராசிக்கு வந்துட்டார். கடக ராசிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த குரு அவங்க ராசியிலிருந்து குரு எத்தனாவது இடத்துல இருக்காருன்னு பார்த்து அதுபடி தான் எல்லாத்துக்கும் பணம் வர்றது, தங்கிறது, சேமிக்கிறது, விரைய செலவாகிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நடக்குது. இதில் அதே பேஸ் பண்ணி தான் நாம் என்ன பண்ணியிருந்தோம்னு கேட்டிங்கன்னா, சிம்ம ராசிக்கு இஎம்ஐ, அதாவது பணம் வரும். நம்ம என்னென்ன எதிர்பார்க்குறோமோ பணம் கொடுத்துருவாங்க. நாம் அந்த பணத்தை வாங்கி கொஞ்சம் செலவு பண்ணிவிட்டு திரும்பி அந்த பணத்தை எடுத்துடலாம்னு பார்க்கும்போது அந்த தப்பு பணம் ரிட்டர்ன் வராது. இன்வெஸ்ட்மெண்ட் பணம் வந்துகிட்டே இருக்கும், பண்ணிடுவோம். அவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும்ல, செலவழிக்கிற விதம் அந்த சூழ்நிலை வரும்போது ரிட்டர்ன் பணம் கொடுக்க முடியாதுன்னு கேட்டுக்கு இஎம்ஐ கட்டுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறோம். ஏன்னா எந்த தொழில் செஞ்சாலும் ஒரு 10 லட்சம் ரூபா ஒருத்தர்கிட்ட வாங்குறோன்னா 10 லட்சம் ரூபா நீங்கள் எனக்கு கொடுத்துருவீங்க. திரும்பி மாதமான நான் ஒரு 10,000 உங்களுக்கு கொடுக்கணும் போது என்கிட்ட அந்த பணம் அப்போ இருக்காது. அதனால் இந்த இஎம்ஐ கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சிம்மராசி சொல்லியிருந்தோம். அப்புறம் இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, வேறு யாருக்கெல்லாம் பணம் வரும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த பணம் வர்றத கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி சொல்லலாம். ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த வருஷம் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவான ஒரு வைப், ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் கிடைக்க போகுது. விருச்சிக ராசிக்கும் அதே மாதிரி தான். இவங்களுக்கும் நிறையா என்ன சூழ்நிலையாக இருந்தாலும்
பணம் வீட்டுக்குள்ளே வரும். மீன ராசிக்காரங்களுக்கும் அதே மாதிரி தான். ஏதோ ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் அந்தந்த குருவோட இடத்த பொறுத்து மாறும். இதே மாதிரி சனி பகவானுக்கும் இந்த ஏழரை நடத்துக்கு ஒரு சில நட்சத்திரங்களுக்கு ஒரு சில ராசிகளுக்கு அவங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா பணம் வரும், விரை செலவாகும். அது சுப செலவாகிறதுக்குன்னு சில வழிமுறைகள்லாம் இருக்குது. எந்த கடவுளை கும்பிடணும், எப்படி வழிபாடு செய்யணும், யாரை கும்பிட்டா நம்மளுக்கு இந்த சுமைகள்லேருந்து விடுபடுவோம், எல்லாத்துக்குமே ஒரு ஆசைகள் நிறையா இருக்குது. எப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி நம்ம வாழ்ந்துட மாட்டோமா, இந்த மாதிரி வாழ்ந்துட மாட்டோமான்னு ஆசை இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் எல்லாத்துக்குமே அந்த வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் முயற்சிகள் செய்ய செய்ய அதை சார்ந்து ஒரு விஷயத்துக்கு ஒரு மென்டர் தேவைப்படுறாங்க. ஒரு விஷயம் சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னா நமக்கு ஒரு வாதியார் வேணும். அது எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, அது தொழிலாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு நாலேஜ் இருக்குது. அந்த நாலேஜை கரெக்ட் பண்ணி ஒவ்வொரு ராசிக்காரும் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா நம்ம நினைக்கக்கூடிய விஷயத்தில் 100% சக்ஸஸ்ஃபுல் ஆகிடலாவோ 75% சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். இதை சார்ந்த ஜோதிடர்கள்ட்ட நாம் எப்படி அணுகணும், எந்த மாதிரி அவங்களெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும், ஒரு ஜோதிடர்கிட்ட நம்ம எப்படி அந்த விஷயத்தை வாங்கி அது எப்படி நம்ம சக்ஸஸ் பண்ணுறது, இதில் தான் மக்களுக்கு குழப்பம். எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரே நாள் பணம் வந்துடணும்னு ஆசைப்பட்றாங்க. அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் இல்லைன்னா எல்லா ஜோசியருக்கும் போகிறாங்க. என்கிட்ட போகிறது, உங்ககிட்ட வர்றது, அந்த மாதிரி போகிறது. யாரையும் குறை சொல்ல விரும்பலை. மக்களுக்கு அவங்களோட தேவைகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஆஃப்டர் என்கிட்ட 500, உங்கள்கிட்ட ஒரு 1000, அங்கே ஒரு 2000, இப்படி தான் முடியுமோ அது 50,000 போயிடும். அப்புறம் 50,000 போனதுக்கப்புறம் பார்த்தா லைஃப் அப்படியே தான் இருக்கும். ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் பெருசாக இருக்காது. எந்த ஜோசியார்கிட்ட நம்ம போகிறோமோ, எந்த ஜோதிடர் என்ன சொல்கிறாங்களோ அந்த விஷயத்த நம்ம செயல்படும் போது அந்த வெற்றி நம்மளுக்கு வந்துடும். உடனே ஒரு மருந்து உடம்பு சரியில்லை, மருந்து சாப்பிட்றோம், 3 நாள் டைம் சொல்கிற டாக்டரு. நன்றி. அந்த மருந்து வேலை செய்கிற அளவுக்கு அதுக்கான கால அவகாசம் நம்மளுக்கு தேவைப்படும். அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஜோதிடரை கரெக்டாக கேட்ச் பண்ணி இவர் நம்ம நல்லது செய்வார்னு மனசுக்குள்ள தோணும். எல்லா ஜோதிடர்கிட்டும் எதாவது தோணாது. ஒவ்வொருத்தருக்கும் தோணும். அவங்கள பின்பற்றி நீங்கள் சொல்லுங்கள் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு தர்மம் நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. அதாவது பணம் ஏறிக்கிட்டே இருக்கும், அதே மாதிரி இறங்கிட்டே இருக்கும். நாம் சென்ற பாவம் புண்ணியங்கள் தான் ஏறிட்டே இருக்கும், இறங்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நாம இப்படி பேசிகிட்டு இருக்கோம்னா இதுக்கெல்லாம் யார் காரணமாக இருப்பான்னு கேட்டால் நம்ம தாத்தாங்கள் தான். அவங்க போகிற ஆசீர்வாதத்தால் தான் நாம் இன்னைக்கு உட்காந்து இப்படி பேசிகிட்டு இருக்கேன். நம்ம அப்பாங்களோட ஆசீர்வாதத்தால் அடுத்த தலைமுறை உட்காந்து இப்படி பேசிகிட்டு இருக்கோம். அந்த ஆசீர்வாதமும் அவங்க செய்கிற தானம் தர்மமும் நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு முக்கியமான ஒரு தருணத்தை உருவாக்குது. அந்த உருவாக்குற தருணத்தை வெற்றி அடைவதற்கு, வெற்றிக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம ஒவ்வொருவருக்குமே ஒருத்தர் தேவைப்படுறாங்க. அது யார்? நம்ம சொந்தக்கள் இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம், எதிரியாகவும் இருக்கலாம். இந்த எதிரிங்கிற இடத்துல அது ஒரு முக்கியமான விஷயம் கேட்டால் ஒரு சில ஜாதகங்கள் இருக்குது, அவங்க எதிரியை உருவாக்கி அவங்க வெற்றி அடைவாங்க. அந்த ஜாதகத்துக்கு அந்த ஒரு ராசி இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறையா இருக்குது. இந்த எதிரி உருவாக்கி அவங்க ஹீரோ ஆகுறதுங்கிறது ஒரு சில ராசிக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். அவங்க பேசினாவே ஒருத்தர் உருவாக்கி அவங்களே அவனை எதிரி ஆக்கிடுவாங்க. அப்புறம் அவங்க மூலியம் ஃபைட் பண்ணி அவங்கள தோக்கெடுத்து அவங்க வச்சு ஜெயிச்சிருவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சினிமாவில் பார்க்குற மாதிரி நிஜத்தில் அதே மாதிரி பண்ணுறாங்க. அதே அவங்க ராசி அப்படி தான் இருக்கும். நிறையா பேர்த்த நம்ம பயணிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு ஜோதிடத்தை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக ட்ரை பண்ணி அந்த லைனில் யார் வராங்களோ அது அவங்க வாழ்க்கைக்கு பெரிய மாற்றத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும். இதில் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. 5 வருஷம் 10 வருஷம் திடீர்னு ஃபோன் வரும், சார் இந்த மாதிரி ஒருத்தர் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க, நீங்கள் இது அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியுமா சார் அப்படிம்பாங்க. பெரிய பெரிய நபர்களை நம்ம இன்றைக்கி சந்திக்கிறோம், பெரிய பெரிய விஐபியில் சந்திக்கிறோம், எத்தனையோ கம்பெனி இருக்கிறோம், நம்ம ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குறோம், ஒரு வாஸ்து எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ எல்லாமே இயற்கை தான். இது எதுவுமே நாம் உருவாக்கலை, பஞ்சபூதத்தால் உருவாக்கப்பட்டது இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, சனி இதெல்லாம் எங்கே இருக்குன்னா நம்மளை சுற்றி இருக்கு. இது செயற்கை கிடையாது, விஞ்ஞானம். இது உலகத்தில் இந்த கம்ப்யூட்டர் இருக்கிறது முன்னாடியே இது இருக்கு. இவங்களாம் கொடுக்குற டிசைன் முன்னாடியே இந்த டிசைன் அவங்க பெரியவங்க போட்டு வச்சிருக்காங்க. பஞ்சாங்கங்கிற புக்கில் இதெல்லாமே இருக்குது. இப்போ நாளைக்கு சேட்டலைட் அனுப்புறது இந்த பஞ்சாங்கத்தை பற்றி தான் அனுப்புகிறாங்க. ஆனால் இது எங்கே இருக்குது, எத்தனை தூரம் இருக்குங்கிறத இந்த பஞ்சாங்கத்தில் எத்தனையோ சும்மாடி எழுதி வச்சிருக்காங்க. இதில் ஒவ்வொரு 60 வருஷங்கள் இருக்குது ஜோதிடத்தில்.
சுக்கில, பிரமோஜுத, பிரதோத்பத்தின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டே போகலாம். கடைசி அக்ஷயா அப்படின்னு சொல்லிட்டு 60 வருடங்கள் இருக்கு. நம்மளுக்கு எப்படி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் சொல்லிட்டு 12 மாதம் இருக்கு. அந்த மாதிரி தமிழில் ஒரு வருஷத்துக்கு ஒரு பேர். நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், 12 மாதத்துக்கு சித்திரை, வைகாசின்னு வச்சுருக்கோம். ஆனால் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு பேர். வருடங்களுக்கும் பேர் உண்டு. வருடங்களுக்கு பேர் உண்டு. எப்படின்னு கேட்டால் இப்போ வந்து பிரபவம் நடக்குது. இதுக்கு முன்னாடி விஸ்வாசம் நடந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு பேர் இருக்கும். இந்த ஒவ்வொரு பேருக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும். இந்த வருஷம்னா அது இப்படி தான் இருக்கும். இந்த வருஷம் வளர்ச்சி நிறையா இருக்கும். இந்த வருஷம் வளர்ச்சி இருக்காது. இந்த வருஷம் வந்து வருமானம் பெருகும். இந்த வருஷம் வருமானம் பெருகாது. இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி. இதுக்கு முன்னாடி இருந்தாங்க எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி எத்தனை வருடங்கள் இருக்கு? நம்ம 12 மாதங்கள் 60 வருடங்கள் இருக்கு. ஓ. இந்த 60 வருடங்கள் இப்போ இந்த வருஷத்துல இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குது, இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுங்கிற பட்சத்துல பிரபவ வருடம் வைகாசி மாதம் அமாவாசை திதி விசேஷமான ரோஹிணி நட்சத்திரம்னு நினைக்கிறேன். இந்த குழந்தை 60 வயசு ஆகும்போது இதே பிரபவ வருஷம் வரும். இந்த 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 வருஷம் 60 வரும்போது தான் அவங்களுக்கு வந்து 60 கல்யாணம் பண்றது. ஜனனம் அடுத்த ஜனனம் அடுத்து அந்த 60 வருடங்கள்ங்கிறது வாழ்க்கையில் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துரும் இந்த உலகம். கண்டிப்பா 60 வருஷங்கிறது இந்த வருஷம் இந்த பிறந்த ஆண்டே திரும்பி அவங்களுக்கு வரும். அது திரும்பி வரும்போது அவங்களுக்கு வந்து திரும்பி அந்த ஆயுஸ்வாவம் அவங்க வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு ஹோமங்கள்லாம் வந்து கோவிலில் பட்டது ஒரு வழக்காக இருக்குது. உலகத்தில் இருக்க அத்தனை பேர் ஜோதிடம்னாவே பயந்துட்டு வந்த ஒரு காலம் போய் இன்னைக்கு ஜோதிடம் தான் நாட்டிலே மிக நம்பர் 1 ட்ரெண்டிங்கில் இருக்குது. நீங்கள் இன்னைக்கு ஒரு ஃபோன் எடுத்தீங்கன்னா ஃபோன் வைக்கக்கும் உங்கள் ராசி உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்துடும். நம்ம சும்மா எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம்ல, ஒருத்தர் உங்ககிட்ட பார்த்துட்டோம், நீங்கள் நல்ல ஒரு பதில் சொல்லியிருக்கீங்க, அது ஏக்கத்தக்கமாக இருக்குது, வார்த்தை வெற்றி வந்துடும் நம்பிக்கை வந்துடுச்சு. அந்த கிரகங்கள் வந்து அந்த தொந்தரவு கொடுக்கும். அந்தந்த திசையில் அந்தந்த புத்தி கண்டிப்பாக சிரமத்தை தான் கொடுக்கும். அது யாருக்காக இருந்தாலும் அப்படி தான். ஜோதிடராகி எனக்கும் அப்படி தான் கொடுப்பாரு. சிஎம்மாக இருந்தாலும் அது கொடுப்பாரு. இன்னொரு விஷயம் சார், மாற்றம் மாற்றம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு மாற்றம் கிடைச்சிருச்சு. அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது பெரும்பான்மையை அந்த கட்சி பெற்றிருந்தாலுமே கூட்டணி ஆட்சியால தான் வந்து பதவி ஏற்கப்படும் அப்படின்றது எப்படி கால்குலேட் பண்ணீங்க? எப்படி எப்படி அதை வந்து கணிச்சு சொன்னீங்க? அது ஒரு மேஜிக் மாதிரி தான். எப்படின்னு கேட்டால் அந்த ஷோ பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு ராசி பற்றியும் குரு பயிற்சி பற்றியும் பிரம்மாண்டமான ஷோவாக இருந்துச்சு. அந்த ஷோ வந்து எப்படிங்கன்னா நைட் 2 மணிக்கு போயிட்டுருக்கு. 2 மணிக்கு போயிட்டுருக்கு. நாங்கள் பொதுவாக இந்த இன்னைக்கு என்ன கேட்பாங்கிறது யாருக்குமே தெரியாது. என் கூட 25 27 ஜோதிடர்கள் இருந்தாங்க. அதில் பெரிய முகங்களே 4-5 பேர் இருந்தாங்க. தமிழ்நாட்டுக்கே அவங்க அடையாளம் சொல்லக்கூடியவங்களும் இருந்தாங்க. எல்லாரும் உட்காந்துங்க. ஒரே கொஸ்டின் அது 27 பேர்த்தையும் கிராஸ் பண்ணி வருது. அரசியல் மாற்றம் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும், மாற்றம் வருங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த சைடு ஆப்போசிட் இருக்கிறவங்க இந்த சைடு இருக்கிறவங்க எல்லாரும் பயங்கரமான ஒவ்வொருத்தரும் ஒரு ஆன்சரை ப்ரெடிக்ஷன் முதல்ல எல்லாரும் ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் நான் ஆக்சுவலி வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒரு பிரச்சனை, இன்றைய நாள் எப்படி இருக்கும், நாம் எப்படி போய் பேச போகிறோம், என்ன பேச போகிறோம் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அங்கே செட்டுக்குள்ளே போயாச்சு. செட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் இன்றைக்கி எப்படி பிரபஞ்சத்தை பார்க்குறோம். அப்போ இந்த கொஸ்டின் இந்த டைமுக்கு இந்த மாதிரி ஒரு கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ப்ரெடிக்ஷன் ஆயிடுச்சுங்க. ஓ, கலர்ஸ் வச்சும் நம்மளால எனக்கு இந்த சைடு ஒருத்தர் இவங்களுக்கு தனி பேர் இருக்குது. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் இருக்குது. ஒவ்வொருத்தருமே வந்து எல்லாருமே பெரிய ஜோதிடர்கள் தான். ஒவ்வொருத்தருமே இந்த கொஸ்டின் வந்து தான் கொடுத்துருங்க, இந்த கொஸ்டின் தான் என்ன கொடுத்துருங்கன்னு மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கோம். யாருமே ரிப்பீட் பண்ணாத மாதிரி பார்த்துக்கலாம்னா சும்மா க்ரோத் பண்ணணும்ல ஒரு எக்ஸாம் ஹாலில் போய் ஒரு காலம். ஆனால் வந்துட்டு அவங்க யாருமே யாருக்கும் தெரியாது. யாராவது 2 பேர் 3 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். ஓகே. அப்படி இருக்கும்போது அந்த போட்ட பிரசனமும் இங்கே இருக்கக்கூடிய பிரசனமும் கரெக்டாக மேட்ச் ஆச்சு. மேட்ச் ஆகும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஆட்சி இல்லைங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி இல்லைங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்புறம் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று முன்னாடியே இருக்கக்கூடிய ஆட்சி வரலாம், அப்படி இல்லைன்னா புதிய ஆட்சி வரலாம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அங்கே இருக்குது. அந்த அந்த பிரச்சனை நான் கொஞ்சம் கலர் பேட்ச் பண்ணி ஒரு ப்ரெடிக்ஷன் பார்ப்பேன். சரி. அந்த எந்தெந்த கலர் எந்தோட மேட்ச் ஆச்சுன்னா அது லைஃப் இப்படி தான் இருக்குங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதை பற்றி லைட்டாக படித்து அது எல்லாமே கிரகங்கள் தான். நான் சொல்கிற கலர்லாம் வேறு எதுவும் இல்லை. சூரியன் தான் சிகப்பு,
சந்திரன்னா வெள்ளை, சுக்கிரன்னா தங்கம் போல ஒரு மின்னு மின்னுன்னு இருக்கக்கூடிய ஒரு கலர், ஒயிட்டோட சேர்ந்தது. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிரகங்கள். அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்த்து அந்த கிரகங்களை பேஸ் பண்ணி அந்த இருக்கக்கூடிய கட்சிகளும் அவங்க என்ன கலர் யூஸ் பண்ணுறாங்க, இவங்க என்ன கலர் யூஸ் பண்ணுறாங்க, இவங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாங்கிறதெல்லாம் சேர்ந்த ஒரு மிக்சிங்கில் நம்ம டிசைட் பண்ணும்போது கூட்டணி கட்சி தான். பெரும்பான்மையே வராது. ஆனால் அன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கும்போது என்ன ஊரே என்ன சொல்லிட்டு இருந்துச்சுன்னு கேட்டால் 150 சீட்டு, 190 சீட்டு, 160 சீட்டு, 200 சீட்டு, 220 சீட்டு, அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரபலமாக போயிட்டு இருந்துச்சு. ம். ஆக்சுவலாக நாங்கள் இது பண்ணது எப்படின்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர் மாதம் 2025 டிசம்பரில் நான் வந்து நியூ இயர் அன்னைக்கு இந்த ஷோ வெளியாச்சு. அந்த ஒன் டே முன்ன பின்ன நியூ இயர் ஷோ தான் நடந்துச்சு. அப்படி 6 மாதம் முன்னாடியே அது வந்து அந்த கால்குலேஷனாக போட முடிஞ்சது. இந்த 234 தொகுதியிலுமே ஒவ்வொரு தாட்டி வெற்றி அடையும் போது ஒரு 120, 122 பெரும்பான்மை அதிகமாக இருக்கும். இந்த முறை வந்து பெரும்பான்மை ரொம்ப கம்மியாக இருக்கும். 118, 117 அந்த மாதிரி இருக்கும். அப்போ யாரோ ஒருத்தர் 2-3 பேர்த்து சேர்த்து ஒருத்தர் ஆட்சி அமைக்கிற மாதிரி இருக்கும். அப்ப சட்டமன்றத்திலே கூட்டணி ஆட்சி தான் இந்த முறை வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமாம். ஓகே. 6 மாதம் முன்னாடி சொல்லிட்டோம். இதுதான் ரிசல்ட்டுன்னு சொல்லியாச்சு. புதிய ஆட்சி தான் சொல்லியாச்சு. பெரும்பான்மையே வராதுன்னு அடித்து சொல்லியாச்சு. 100% பெரும்பான்மை வராதுன்னு சொல்லியாச்சு. எல்லாருமே பெரும்பான்மை வரும்னு தான் தமிழ்நாடே பேசுச்சு. அதுக்கு முன்னாடியே தான் சொல்லியாச்சே. பிரச்சாரத்துக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. நம்ம தேர்தல் தேதியே எனக்கு தெரியாது. ஏப்ரல் 23 தேர்தல் நடக்க போகுதுங்கிறது 23, 24ங்கிற தேதி நமக்கு தெரியாது. மே 4ஆம் தேதி ரிசல்ட் வருங்கிறது தெரியாது. சிஎம் யார் ஆவாங்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஆனால் பெரும்பான்மை எப்படி வரும் அப்படிங்கிறது கால்குலேஷனில் நாம் அன்றைக்கே வந்து 118 சீட்டை தாண்டாதுன்னு சொல்லிட்டோம். அதாவது எப்பவுமே வந்து 122, 123லேருந்து 40, 50 போயிடுச்சுன்னா அந்த கட்சி வலுவாக இருக்கும். இல்லாட்டி அந்த பெரும்பான்மையே வராதுன்னா 118 கூட வராதுன்னு அர்த்தம். புதிய கூட்டணி கட்சி அப்படின்னு சொல்லியிருந்தோம். புதிய ஆட்சி தான் வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் கூட்டணியை பற்றி நிறையா பேசியிருந்தோம். கூட்டணியோடு வரும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி கூட்டணியோட ஆட்சி அமைஞ்சது. ஆச்சரியமா இருக்குங்க சார். அது அந்த கால்குலேஷனோட சேர்ந்து அந்த கிரகங்கள் அன்னைக்கு எப்படி இருந்துச்சுங்கிறது ஒன்று இருக்குது. அந்த கிரகங்கள் கரெக்டாக அன்னைக்கு அமைஞ்சது. அந்த பேஸில் எனக்கு இத்தனாவது பேருக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறத டிசைட் பண்ணோம். அதே மாதிரி அந்த நிகழ்வு வந்துச்சு. அதனால் அந்த நம்ம சொல்ல முடிஞ்சது. அதுவும் பயங்கரமான குளிர். 2 மணிக்கு ஏசி ஃப்ளோவில் வாயில் உதறது. பேசவே முடியாது. எனக்கு மட்டும் இல்லை, அத்தனை பேர்த்துக்குமே. ஆனால் இந்த எலெக்ஷனை பற்றி நாங்கள் பேசும்போது அத்தனை பேருமே ரொம்ப ஆர்வமாக ஒவ்வொருத்தரோட ரிசல்ட்டும் ஒவ்வொருத்தர் சொல்லும்போதும் பயங்கரமாக இருந்துச்சு. ட்ரெண்டியாக இருந்துச்சு. நம்ம சொல்லி முடிச்ச இன்னொரு விஷயமே அந்த பெரிய ஜோதிடர்கள் நாங்கள் கேட்டால் அங்கே அன்னை பார்த்து இங்கேயும் வந்துட்டேன்னு கேட்பாரு. இத்தனை பேர் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவர் வேறு ஆன்சர் சொல்லுவார். அந்த அளவுக்கு பரபரப்பாக இருக்கும். சட்டசபை மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அதே தான் அது. அன்னைக்கு நடந்த ஷோ வந்து சட்டசபை தான். 6 நாளுக்கு நாங்கள் இது இப்படி தான் ப்ரெடிக்ஷன், இதுதான் இப்படி தான் சொல்லிட்டு ராசியிலேருந்து ஆரம்பித்து எலெக்ஷன் வரைக்கும் வந்துருச்சு. 2:30 மணிக்கு நைட்டு 3 மணிக்கு இந்த ஷோ முடியுது. அப்போ இதுதான் கடைசி டாபிக். எல்லாரும் ஒவ்வொரு ஆன்சர் சொன்னாங்க. இதில் நம்ம ப்ரெடிக்ஷன் நம்மளோட ஆன்சர் வந்து பெரும்பான்மை வராதுன்னு நம்ம சொல்லிடுவோம். சார் இது வரும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கால்குலேஷனுங்கிறது வந்து நம்ம போடக்கூடிய பிரசன்னம், எடுக்கக்கூடிய பிரசன்னம், அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய டைமிங், அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், அது ஜோதிடத்தில் உள்ளே இருக்கங்காட்டிக்கு நமக்கு அப்பப்போ இந்த உள்ள மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அது மைண்டில் ரீச் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் உங்கள்கிட்ட இது பேசுகிறேன் எனக்கு தெரியாது. பட் அது உள்ளே ஓடிட்டே இருக்கும். அது கொஸ்டின் நீங்கள் கேட்பீங்கன்னா மனசில் நினச்சோன்னு நீங்கள் கேட்டுருவீங்க. இதை ஆன்சர் பண்ணக்கூடாதுன்னு நினச்சா ஆன்சர் பண்ணுவேன். இதுதான் பிரபஞ்சம். இதுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் முதலே போட்டு அது சார்ந்த பயணங்களும் அது சார்ந்த பிரார்த்தனைகளும் இருக்குது. அதெல்லாம் செய்ய நாம் செய்யக்கூடிய கால்குலேஷன் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அது மாதிரி ஒவ்வொரு ஜாதகமுமே எக்ஸைட்டிங் நிறையா இருக்கும். அது நம்ம சொல்கிறத பொறுத்து இருக்குது. என்கிட்ட வர ஜாதகம் எல்லாமே வந்து வெரி வெரி எக்ஸைட்டிங்காக இருக்கும். சூப்பராக இருக்கும். அவங்களோட வளர்த்து ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ லைஃப்பில் வந்து இந்த ட்ராவலிங்கிறது வந்து நம்ம என்ஜாய் பண்ணி சரி பண்ணி வண்டி ஓட்டிகிட்டு இருந்தோம்னா இதே மாதிரி டூரிஸ்ட் பஸ் மாதிரி ஓடிட்டுருக்கோம் எல்லாருக்கும் லைஃப்புமே. நல்ல ஒரு ஜோதிடர், நல்ல ஒரு புரோகிதர், நல்ல ஒரு நண்பர், நம்ம எப்போவுமே ஒரு ஜெயிச்சலான்னு சொல்லக்கூடியவங்களை வச்சு நம்ம வாழ்க்கையை பயணம் பண்ணால் வாழ்க்கையை வெற்றி அடையுங்கிறது தான் இவ்வளோ பெரிய ஜேர்னி. இதில் எனக்கு தெரிஞ்சது ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டேன். இதில் ஒரு சில மாற்று கருத்துக்களும் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல. அது அடுத்த வரக்கூடிய வீடியோக்களை பார்ப்போம். என்றும் அன்புடன் அன்புக்குரிய விஜய் டிவி சிம்மராசி ஸ்ரீபதி ராம்பன வணக்கங்களும் நல்வாழ்த்துட்டோம். என்னோட இணைந்து அழகாக
ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு இந்த நிகழ்ச்சி மேலும் மேலும் சிறப்பாக்கிய சத்யபிரியா பாலசுப்ரமணியம் குடும்பத்தாருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த தமிழ் லாஜிக் சேனலுக்கும் எனக்கு முன்னாடி ஒரு 10 பேர் இருக்காங்கம்மா. அங்கங்கே கேமராலாம் வச்சுட்டு அவங்களாம் இருந்து தான் இந்த ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் நல்வாழ்த்துக்களுடன் விடைபெறுகிறோம். உங்கள் ஆப்ப நண்பன். வணக்கம்.